Hello friends, so இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Xiaomi 12x இந்த ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இது அன்பாக்ஸ் பண்ணி அப்படி Xiaomi என்ன பண்ணிருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பல் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் மட்டும் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி இப்போ அந்த ஸ்மார்ட் போன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Xiaomi 12x ஓட பாக்ஸ். As usual Xiaomi box மாதிரி தான் இருக்கு. இப்போ நம்ம பாக்ஸ்ல இருக்க சீலை கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஒயிட் கலர்ல ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்கு, ஹேண்ட் ரீடிங் மெட்டீரியல், டாக்குமெண்டேஷன், கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ்லாம் தந்திருக்காங்க, டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தந்திருக்காங்க ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ண. நெக்ஸ்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் இருக்கு. ஸ்மார்ட் போன் எடுத்து நம்ம சைடில் வச்சிருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எதுவுமே தரல, நீங்கள் சார்ஜிங் அடாப்டர் தனியாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அடாப்டர் இன்க்ளூட் பண்ணல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோன்லேருந்து ப்ரொடெக்டிவ் ராப்பர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாசி பேக் டிசைன் எடுத்துகிட்டு வராங்க. பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். இங்கே பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக் எடுத்துகிட்டு வராங்க அண்ட் மெட்டல் ஃப்ரேம்ஸ் தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவரியை பற்றி பார்த்துருவோம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் ஆன் லாக் பட்டன் தந்திருக்காங்க. அதுக்கு மேலே வால்யூம் பட்டன் பட்டன் இருக்குது. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா ஐஆர் பிளாஸ்டர் தராங்க. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது, ஹேண்ட் ஸ்பீக்கர்கள் தந்திருக்காங்க. ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா பிரைமரி மைக்ரோஃபோன் தந்திருக்காங்க, ஹேண்ட் சிம் ட்ரே பாக்ஸ் தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் டியூல் சிம் ஸ்லாட் போட்டுக்கலாம். டைப் சி சார்ஜிங் போர்ட், ஹேண்ட் ஸ்பீக்கர்கள் இருக்குது. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளைனாக இருக்குது. அது மேலே ஃபோனோட லெஃப்ட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தராங்க. கீழே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, அதேமாதிரி மேலே நம்மளுக்கு இன்னொரு ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோங்க. டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கவுடான டிஸ்பிளே தராங்க. சென்டர் பஞ்சோல் டிஸ்பிளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 6.28 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஓலட் டிஸ்பிளே தராங்க. இங்கே பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2400 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தராங்க. எங்கள் நிட்ஸ் பிரைட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1100 நிட்ஸ் பிரைட்னஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் தராங்க. HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது, டால்பி விஷன் சப்போர்ட்டும் தராங்க. டிஸ்பிளேக்கு ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னிக் கோரில்லா கிளாஸோட விக்டஸ் ப்ரொடெக்ஷன் தந்திருக்காங்க. ஸோ ஓவரால் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல ஒரு காம்பாக்டான டிஸ்பிளே எடுத்துருவாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஓலட் பேனல் தராங்க. நல்ல ஒரு ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது அண்ட் நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனும் தராங்க டிஸ்பிளேக்கு. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். டிஸ்பிளே பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சோல் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தராங்க. செல்ஃபி கேமரா வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p வீடியோ எடுத்துக்கலாம் செல்ஃபி கேமரால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அப்படியே இந்த கேமரா சுட்டி எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. 50 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தராங்க 1.9 அப்பச்சரில். இதில் பார்த்தீங்கன்னா OIS சப்போர்ட் இருக்குது, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தராங்க 2.4 அப்பச்சரில். கடைசியாக பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சலுக்கான டெலஃபோட்டோ கேமரா தராங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ரோஸ்லையும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ரியர் கேமரோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 8Kல வீடியோ எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4500 mAh ஒரு பேட்டரி தராங்க. சார்ஜிங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 67 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. 67 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் தரல, நீங்கள் தனியாக வாங்கி சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர் டீடைல்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா MIUI 13 OS தராங்க. இது பார்த்தீங்கன்னா Android 12 மேலே ரன் ஆகுது. இங்கே ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 870 ப்ராசஸர் தராங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 7nm பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர். இங்கே GPUன்னு பார்த்தீங்கன்னா Adreno 650க்கான ஒரு GPU தராங்க. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி பர்ஃபார்ம்னு கேட்டிங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். ஸ்னாப்டிராகனோட 8 சீரிஸ் ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸஸ் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். நல்லா நீங்கள் ஹெவியாக புஷ் பண்ணலாம், ஹெவி மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸஸ் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் டைப்னு பார்த்தீங்கன்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் தராங்க. இந்த ஃபோனோட செக்யூரிட்டி சென்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தராங்க அண்ட் ஃபேஸ் அன்லாக் சென்சாருமே தராங்க. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 176 கிராம் வெயிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியன்ட் தான், இந்தியாவில் லான்ச் ஆகல. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் டீல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு லான்ச் ஆனால் எந்த ப்ரைஸில் எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருக்குன்னு உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 10 பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.